வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல, துமிந்த திசாநாயக்க உள்ளிட்டோருக்கு மீண்டும் விளக்கமறியல். அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஈரான் தூதுவருக்கிடையில் விசேட சந்திப்பு. குழந்தைகளிடையே அதிகரிக்கும் தொற்றா நோய்கள் தொடர்பில் எச்சரிக்கை. 2025 உயர்தர பரீட்சைக்கான திகதிகள் அறிவிப்பு. விளம்பரங்கள் கூட விவசாயிகளை கண்டுகொள்வதில்லை என விவசாய அமைச்சர் விசனம். தனது இரண்டாவது கணவருடன் சேர்ந்து 2 குழந்தைகளை கொடூரமாக துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய தாயார் கைது. ஜனாதிபதி மன்னிப்பை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் விசாரணை. குடும்ப வன்முறை காரணமாக நாட்டில் 91% பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை அறிக்கைகளில் கண்டறிவு. வரலாற்று புகழ்பெற்ற கதிர்காம எஸ்எல பெருகரா ஆரம்பம். மேலும் 2 கொலை குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணை. மொசாட் உளவாளிகள் 3 ஈரான் தூக்கிலிட்டுள்ளதாக அறிவிப்பு. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசி மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக சட்டமா அதிபர் இன்று இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். 3 அடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூலை 7 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிச நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கின் 3வது சந்தேக நபரை பிணையில் விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு ஹேவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் 23 கைது செய்யப்பட்டிருந்தார். இத்தங்க முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி மே மாதம் 20 கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 2 பெண்களும் ஆண் ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்தும் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணைகளின் போது சந்தேக நபரை எதிர்வரும் 7 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிச நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இன்று அதிகாலை 1:30 மணியளவில் ஒருகடுவத்தை பகுதியில் கொள்கலன் ஒன்று முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து அவரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதனிடையே கொள்கலன் லொரி கவிழ்ந்தமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி குடமுருட்டி பாலத்திற்கருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் தாங்கியொன்று தடம் புரண்டுள்ளது. முத்துராஜவிளவில் இருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நோக்கி பூநகரி வீதியில் பயணித்த எரிபொருள் தாங்கியே இன்று அதிகாலை 1 மணிக்கு தடம் புரண்டுள்ளது. இந்த விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்ற போதிலும் டீசல் ஏற்றிச் சென்ற எரிபொருள் தாங்கி விபத்துக்குள்ளானதால் பெருமளவிலான டீசல் வெளியேறியது. இதனை அடுத்து வீதியில் சென்ற மக்கள் எரிபொருட்களை சேமிக்கும் வகையில் ஈடுபட்டிருந்தனர். இலங்கைக்கான ஈரானிய தூதுவருக்கும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பின் போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இக்கலந்துரையாடலின் போது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சிகளின் முக்கியத்துவம் குறித்து ஈரானிய தூதுவரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மோதல்கள் மேலும் அதிகரிப்பதனால் பிராந்தியத்திலும் இலங்கையிலும் ஏற்படும் தாக்கம் மற்றும் ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்பட்டதாக விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலுக்கு பின்னர் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் குழந்தைகளிடையே தொற்றா நோய்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. உணவு உட்கொள்ளும் முறைமையே இந்நிலைமைக்கு வழிவகுத்துள்ளதாக அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட தொற்றா நோய்கள் குழந்தைகளிடையே பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் 5 பெண்களில் ஒருவர் வீட்டு வன்முறைக்கு உள்ளாகி வருவதாக
செய்யப்பட்டதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். குடும்ப சுகாதார பணியகத்தின் சமூக சுகாதார நிபுணர் தினுஷா பெரேரா சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். நாடு முழுவதும் அதிகரித்து வரும் குடும்ப வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குடும்ப நல்வாழ்வு மற்றும் மன ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2023 ஆண்டு மாத்திரம் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட 12,198 குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உதவி கோருபவர்களில் 91% பெண்கள் எனவும் 9% மாத்திரமே ஆண்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதன்படி 2025 ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் 26 முதல் ஜூலை மாதம் 21 வரை இணையதளத்தினூடாக ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளது. அரசு பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலை மாணவர்கள் தமது விண்ணப்பங்களை அந்தந்த பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை தாங்களாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்த வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிக்கையில் அறிவுறுத்தியுள்ளது. விண்ணப்பதாரர்கள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான www.doenets.lk அல்லது www.onlineexams.gov.lk/eic பார்வையிட்டு தொடர்புடைய வழிமுறைகளை கவனமாக படித்து அதற்கேற்ப தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்னர் அவசர காலங்களில் வேட்பாளர்கள் அச்சிடப்பட்ட நகலை தம்மிடம் வைத்திருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தேவையான பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் ஏற்கனவே அந்தந்த பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி ஜூலை 21 நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் இறுதி திகதி நீட்டிக்கப்படாது எனவும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நிலைமையை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். இது தற்போது ஏனைய திறமையான தொழிலாளர்களுக்கு இணையாக இல்லை என கருதப்படுகின்றது. தற்போது செய்தித்தாள்களில் பெண்களுக்கு பொறியியலாளர்கள் மற்றும் மருத்துவர்களை தேடும் திருமண விளம்பரங்கள் வருகின்றன. எனினும் விவசாயிகளுக்கு திருமண வரன்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் காணப்படுகின்றது. விளம்பரங்கள் கூட தகுதியான அல்லது திறமையான தொழிலாளியை தேடுகின்றது. எதிலும் விவசாயிகளை வருங்கால மணமகன்களாக குறிப்பிடுவதில்லை. இது இலங்கையின் விவசாய சமூகத்தின் நிலை என விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். விவசாயியை மணமகனாக தேடி திருமண விளம்பரம் வெளியிடப்படும் அளவிற்கு விவசாய சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அமைச்சர் லால்காந்த வலியுறுத்தியுள்ளார். 11 வயது மற்றும் 2 மாத குழந்தையை கொடூரமாக துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் தாயாரையும் அவரது 2வது கணவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஊவா பரணகம லுணுவத்த அம்பிட்டிகொடவைச் சேர்ந்த 11 வயது மற்றும் 2 மாத குழந்தையை கொடூரமாக துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் பேரில் குழந்தையின் தாயும் அவரது 2வது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தையின் இடது கண்ணுக்கு கீழே கன்னம் பகுதியில் ஒரு கையில் மணிக்கட்டு அருகே மற்றும் வலது கையில் மேல் கைக்கு கீழே தீக்காயங்கள் உள்ளிட்ட காயங்கள் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. குழந்தை தடயவியல் மருத்துவ பரிசோதனைக்காக வெளிமட மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தாயும் 2வது கணவரும் வெளிமட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். பண்டாரவளை மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் வழக்கறிஞர் ரோஷன் அமரசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் ஊவா பரணகம போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விடுதலை குறித்து அண்மையில் சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் மில்ரோய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியாட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையையும் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்புல்தெனியவின் வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்விடயமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக 2 பெண்களை கடத்தி கொலை செய்ததற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து ஜனாதிபதி மன்னிப்பை பெற்ற பின்னர் 2009 ஆண்டு மார்ச் மாதம் மேரி ஜூலியாட் மோனிகா பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டுள்ளார். இது சர்வதேச மகளிர் தினத்துடன் தொடர்புடைய மன்னிப்பாக அறிவிக்கப்பட்டதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது.
மோசடியாக தயாரிக்கப்பட்ட இந்திய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அபுதாபி வழியாக இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற 2 இளைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத் துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த 21 மற்றும் 28 வயதுடைய இளைஞர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபிக்கு செல்லவிருந்த எதிஹாட் ஏர்வேஸ் EY397 விமானத்தில் ஏறுவதற்காக குறித்த இளைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றபோதே கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வரலாற்று புகழ்பெற்ற ருகுணு கதிர்காம SLM மகா பெரஹரா இன்று ஆரம்பமாகின்றது. இன்று ஆரம்பமாகும் பெரஹரா நிகழ்வுகள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர்வெட்டு விழா ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்குமுறைகளை பேணுவதற்காக சுமார் 1050 போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இதேவேளை யாழ வனவிலங்கு சரணாலயத்தை கடந்து கால்நடையாக புனித யாத்திரையை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கான பாதுகாப்பை கருதி முப்படைகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தின் போலீஸ் அதிகாரி மற்றும் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை முன்னெடுத்துள்ளது. இக்கொலைகள் 2005 மற்றும் 2007ஆம் ஆண்டுக்கு இடையில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாகவும் பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பணக்கார தொழில் அதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இக்கொலைகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளார். ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் பிள்ளையான் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் டிப்போ முகாமியாளர் உட்பட 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தறையில் இருந்து பொலனறுவை டிப்போவிற்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து தனியார் வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களையும் வழியில் பருவச்சீட்டுகளை பெற்றவர்களையும் ஏற்றிக்கொண்டு சென்றதனால் தனியார் பேருந்துகளில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டது. இதனை அடுத்து ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக இடம்பெற்றுள்ளது. மாத்தறையில் இருந்து சென்ற பேருந்தில் டிப்போ முகாமியாளரும் இருந்துள்ளார். பொலனறுவை டிப்போவிற்கு முன்னால் பேருந்து கடக்கும் போது தனியார் பேருந்து சாரதி டிப்போ முகாமியாளரை தாக்கியுள்ளார். பின்னர் டிப்போவில் இருந்த அதிகாரிகள் குழு தனியார் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கியுள்ளனர். காயமடைந்தவர்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் 3 ஊழியர்களும் தனியார் பேருந்து ஊழியர்கள் 2 உள்ளடங்கியுள்ளனர். பொலனறுவை மாவட்டத்திலும் நீண்ட தூர பயணங்களுக்காகவும் சுமார் 135 இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் சேவையில் ஈடுபடுவதாக மேற்படி தாக்குதல் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் டிப்போ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொலனறுவை டிப்போவில் பல பேருந்துகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. பிரதான வாயில் மூடப்பட்டுள்ளதுடன் ஊழியர்கள், பேருந்துகள் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பு போலீசாரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் உளவாளிகள் என தெரிவித்து 3 பேரை ஈரான் அரசாங்கம் தூக்கிலிட்டு கொலை செய்துள்ளது. இஸ்ரேல் ஈரானுக்கிடையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மோதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன. இதற்கிடையே இஸ்ரேலின் மொசாட் அமைப்பிற்காக உளவு பார்த்ததாக கூறப்படும் 3 பேரை ஈரான் அரசாங்கம் தூக்கிலிட்டுள்ளது. இத்தகவலை ஈரான் நாட்டின் மிசான் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 12 நாட்களாக இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையில் மோதல் இடம்பெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டதை அடுத்து இம்மோதல் நேற்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் மறுநாள் அரசாங்கம் இஸ்ரேல் உளவாளிகள் என கூறி 3 தூக்கிலிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் நாட்டின் முக்கிய புள்ளி ஒருவரை கொல்ல பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை குறித்த நபர்கள் கடத்தியதாகவும் இதன்போது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த முக்கிய புள்ளி யார் என்பது தொடர்பிலும் தூக்கிலிடப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. இவை தவிர இஸ்ரேலுடன் தொடர்பு இருப்பதாக கூறி சுமார் 700 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் தமது நாட்டின் அணுசக்தி மையங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதற்கு உரிய இழப்பீட்டை அமெரிக்கா வழங்க வேண்டும் எனவும் இல்லையெனில் ஐநாவில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்படும் எனவும் ஈரான் அறிவித்துள்ளது. கடந்த 21ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க படைகள் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தன. அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்களான ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் உள்ளிட்டவை தாக்கப்பட்டது. இதை
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதி செய்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்க தாக்குதலில் தமது தேசத்தின் முக்கிய அணுசக்தி மையங்கள் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபாக்ஏ தமது தேசத்தின் அணுசக்தி மையங்கள் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தினார். தமக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தாக்குதலில் தமது தேசத்தின் அணுசக்தி மையங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் ஐநாவில் முறைப்பாடு அளிக்க திட்டமிட்டுள்ளோம் என போர் நிறுத்தம் தொடர்பாக எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் எதுவும் இஸ்ரேலுடன் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.